தேசம் விஸ்தாரமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த எருசலேம் அதை தனி மனிதனாக தான் போய் அதனுடைய பயங்கரமான இடிபாடுகளை சரி செய்ய முடியும், அதன் உயர்ந்த மதில்களை தான் எப்படி மீண்டும் புதுப்பிக்க முடியும், அந்த எரித்து போடப்பட்ட அந்த வாசல் கதவுகளை எப்படி சீர் செய்ய முடியும் என்று நெகேமியா மனசோர்வு அடைந்து உட்கார்ந்து விடவில்லை. தனி மனிதனாயினும் தேவன் துணை இருக்க தனக்கே பெரும்பான்மை என்று நினைத்தவனாக அவன் உபவாச ஜபத்திலே ஈடுபடுகிறதை நாம் பார்க்கின்றோம். உபவாச ஜபத்தின் வல்லமையை அவன் அறிந்தவனாக இருக்கிறான். எப்படி தானியேல் தன்னுடைய ஜப கூட்டாளிகளோடு காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவனிடத்திலிருந்து ஜெபித்து உபவாசித்து அவன் இரக்கம் பெற்றானோ, வெளிப்பாட்டை பெற்றானோ, எப்படி எஸ்தர் 3 நாள் தன்னுடைய கூட்டாளிகளோடு அந்த மக்கள் அனைவரையும் ஜெபிக்க வைத்து அங்கே ராஜாவுக்கு முன் செல்லத்தக்கதான பலனை அடைந்தாளோ, அதை போல நெகேமியாவும் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கின்றான். அது மாத்திரமல்ல, அவன் திட்டங்கள் மேலே ப்ரோக்ராம் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லி திட்டங்கள் மேல் தன்னுடைய நம்பிக்கையை வைக்காதபடி தேவ ஆலோசனையை பெறும்படியாக தேவனுடைய பாதத்திலே காத்து கிடக்கின்றான். தேவனிடத்தில் ஜெபிப்பதனுடைய வல்லமையை அவன் அறிந்தவனாக அவன் பல நாட்களாக உபவாசித்து அவன் ஜெபித்து கொண்டிருக்கின்றான். இன்றைக்கு நாமும் கூட இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் தேவ ஊழியத்தை செய்யும் பொழுதும் தேவ ஊழியத்தை செய்கின்ற மற்றவர்களுக்காகவும் இப்படியாக ஜெபிக்க நாம் கடனாளிகளாக நாம் இருக்கின்றோம். தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் குடும்ப வாழ்க்கையிலேயும் முடிவுகளை எடுக்கும் பொழுது நாம முடிவுகளை தெரிவு செய்து கொள்ளாதபடிக்கு தேவனுக்கு தெரியப்படுத்தி தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே எதிர்படுகிற எல்லா சவால்களையும் பிரச்சனைகளையும் மேற்கொள்ளத்தக்கதான பலனையும் ஆலோசனையையும் தேவன் நமக்கு அருளி செய்வார்.